அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். நம்மை அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. கர்த்தர் நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய அழைப்பு ஒருபோதும் மாறாது. எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தும்படி செய்தார். நம்மை பரிசுத்தமாக்குகிற காரியங்கள் இயேசுவின் இரத்தம், விசுவாசம், பரிசுத்த ஆவியானவர், வேத வசனம். இவைகளை நாம் கருத்தில் கொண்டு இதன் மூலமாக பரிசுத்தம் அடைவோமாக. ஆமேன்.